அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்டு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையில் காசாவிலே அமுல்படுத்தப்பட்டிருக்கும் இந்த போர் நிறுத்தமானது இன்று ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு முறியும் தருவாய்க்கே சென்று பெறப்பட்டுள்ளது என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. இருதரப்பாலும் பரஸ்பரம் இந்த சமாதான உடன்படிக்கையானது மீறப்பட்டுள்ளதாகவும் இருதரப்பிலும் உயிர்ச்சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பெரும் நாடுகளுக்கு இடையிலான தலையீடுகளின் மத்தியில்தான் இன்று மீண்டும் இந்த சமாதான உடன்படிக்கை அமுலுக்கு வந்துள்ளது என்று அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. அப்படி இன்று என்னதான் நடந்தது, அப்படி எப்படியான தாக்குதல்கள், எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டன, இதன் எதிர்கால நிலைமை எப்படியாக இருக்கப் போகிறது என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்தே காசாவில், குறிப்பாக தெற்கு காசாவில் கடும் பரபரப்பு ஒன்று தொற்றிக்கொண்டது. குறிப்பாக இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அதாவது IDF எனப்படுகின்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு படையானது காசாவின் தெற்கு பகுதிகளை நோக்கி தனது வான் தாக்குதல்களை நடத்த தொடங்கியது. இதற்கு முன்னதாக ஹமாஸ் என்று அறியப்பட்ட அல்லது ஹமாஸின் சில குழுக்கள் ரஃபாவில் இருந்து இஸ்ரேலிய ஆயுதப்படைகளுக்குரிய தாங்கிகள் மற்றும் அவர்களுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சில ஸ்னைப்பர்ஸ் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் ஆரம்பத்தில் தெரிவித்தன. இதன் பின்னர் இதை இஸ்ரேலும் உறுதிப்படுத்தி இருந்த நிலையில் அந்த தாக்குதலில் 2 இஸ்ரேலிய படை வீரர் உயிரிழந்துள்ளதாக பின்னர் இஸ்ரேலினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. நாம் அனைவரும் அறிந்த விடயம்தான். இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேலானது தங்களுடைய ஆயுதப்படைகள் மற்றும் வான்வழி தாக்குதல்கள் மூலம் காசாவை நோக்கி கடுமையான ஒரு குண்டு தாக்குதல்கள் நடத்தியதாகவும் அதன் மூலம் கிட்டத்தட்ட 44 மக்கள் உயிரிழந்துள்ளதாக காசா ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவித்துள்ளது. இது அங்கிருந்து கிடைக்கும் உள்ளக தகவல்கள் மற்றும் அல் ஜசீரா, BBC போன்ற சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்களின்படி ஒரு கடுமையான உயிர்ச்சேதம் ஒன்று அங்கு ஏற்பட்டுள்ளது என்பது வெளிப்படையாக தெரிவதுடன் சில பல வீடியோ ஆதாரங்களும் அவர்களது ஊடகங்களினால் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பாக ஹமாஸானது வெளியிட்டுள்ள ஒரு ஊடக அறிக்கையில் இந்த ரஃபாவிலிருந்து நடைபெற்ற தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் அங்கு தாக்குதல் நடத்திய குழு தங்களுடன் எந்தவித தொடர்பில் தற்பொழுது இல்லை என்றும் அவர்களுடனான தொடர்பு கடந்த மார்ச் மாதத்துடன் துண்டிக்கப்பட்டு விட்ட நிலையில் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை இன்று ஹமாஸ் வெளியிட்டுள்ளது. இருந்த போதும் இஸ்ரேலிய படையானது இது ஹமாஸினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் அவர்கள் எப்பொழுதுமே இந்த போர் நிறுத்தத்தை மீறுவதற்கான ஒரு முயற்சியில் தான் ஈடுபடுகிறார்கள் என்ற ரீதியில் தான் இன்று இந்த தாக்குதலை காசா மீது நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் பெரும்பாலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளமை அனைவருக்கும் அறிந்தபடியும் தான். இந்த நிலையில் அந்த இஸ்ரேலிய படைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 படை வீரர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் அந்த இருவருக்குமான தனது அஞ்சலியை இன்று நேரில் சென்று இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாகு வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அவர் நாட்டுக்காக உயிரிழந்துள்ள இந்த 2 வீரர்களையும் 2 வீரர்களும் அவர்களது குடும்பங்களுக்கும் தங்களது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இஸ்ரேலானது உடனடியாக இந்த போர் நிறுத்தத்திலிருந்து பின்வாங்குவதற்கான முயற்சிகளில் காலையிலிருந்தே ஈடுபட்டதாகவும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் நோக்கில் கடும் முயற்சிகளை எடுத்ததாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் நாளை அமெரிக்காவின் உபஜனாதிபதி JD வான்ஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் இருவரும் இஸ்ரேலுக்கு செல்ல உள்ளதாகவும் இஸ்ரேலில் இந்த போர் நிறுத்தத்தின் 2வது பகுதி தொடர்பாக விவாதிக்க இருப்பதாகவும் அல்லது சில கலந்துரையாடல்களை நடத்த இருப்பதாகவும் அங்கிருந்து வரும் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த தாக்குதல்கள் மற்றும் பரஸ்பர போர் நிறுத்த மீறல்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவின் ஒரு அழுத்தத்தினால் மீண்டும் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணியளவில் இஸ்ரேல் ஒபிஷியலாக அறிவித்துள்ளது தாங்கள் மீண்டும் இந்த போர் நிறுத்தத்தில் இருப்பதாகவும் இந்த போர் நிறுத்தத்தின் அதன் அக்ரிமெண்டின் பிரகாரம் அனைத்து ரூல்ஸ்களையும் தாங்கள் பின்பற்றுவதற்கு முயற்சிப்பதாகவும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை இஸ்ரேலிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஹமாஸ் ஆனது இன்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது இஸ்ரேல் வேண்டுமென்றே இந்த போர் நிறுத்தத்தை மீற வேண்டும் என்ற ரீதியில் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாகவும் இந்த போர் நிறுத்தத்தை கடுமையாக மீறுவது இஸ்ரேல் தான் என்ற நிலையில் இப்பொழுது ஹமாஸ் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக காசாவினுள்ளே தற்பொழுது இந்த கேங்ஸ்களுக்கு இடையிலான சண்டை, குறிப்பாக ஹமாஸ் மற்றும் அதற்கு எதிரான ஆயுத குழுக்களுக்கு இடையிலான சண்டை மற்றும் பரஸ்பர துப்பாக்கிச் சூடுகள்
பரவலாக பெரும்பாலான இடங்களில் நடைபெற்று வருவதாக அங்கிருக்கும் உள்ளூர் மக்களும் சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல், இந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் உள்ளூர் கேங்ஸ்களுக்கு இடையிலான தாக்குதலானது அங்கிருக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை கடுமையாக பாதிப்பதாகவும் இதை அமெரிக்கா ரசிக்கவில்லை என்ற ரீதியிலான தகவல்களும் கிடைக்கின்றன. குறிப்பாக இதை ஒத்துத்தான் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைப்பது மற்றும் உள்ளூரில் நடைபெறும் இந்த துப்பாக்கிச் சூடுகளை நிறுத்துவது தொடர்பாக ஒரு கடுமையான ஒரு தொனியிலே எச்சரித்திருந்தார். குறிப்பாக ஹமாஸ் இந்த கொலைகளை நிறுத்த வேண்டும், இல்லாவிட்டால் தாங்கள் அதற்குரிய பதிலை கடுமையாக வழங்க நேரும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது இஸ்ரேலின் காசா மீதான தாக்குதலும் ஹமாஸ் என்று அறியப்படுகின்ற அல்லது ஹமாஸின் குழுக்களால் நடத்தப்பட்ட தாக்குதலிலும் இந்த போர் நிறுத்தமானது மீண்டும் ஒரு அச்சத்தை நோக்கி சென்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த போர் நிறுத்த மீறல்களை இருதரப்பும் மேற்கொள்வதன் மூலம் பாதிக்கப்படுவது என்னவோ அங்கிருக்கும் பொதுமக்கள் தான். பொதுமக்கள் வாழ்க்கையின் நிச்சயம் மற்றும் எதிர்காலத்தில் எப்படி தங்களது உயிர்களை காப்பாற்றிக் கொள்வது என்பது தொடர்பான ஒரு அச்சத்திலேயே அங்கு காணப்படுவதாக அங்கிருக்கும் சில சர்வதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும், இந்த ரஃபா போர்டர், அதாவது இந்த ரஃபா எல்லை தான் கடந்த நாள், அதாவது நேற்றானது இஸ்ரேலினால் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹமாஸ் தாங்கள் வைத்திருக்கும் இன்னும் உடல்களை, அதாவது ஏற்கனவே உயிரிழந்ததாக கருதப்படும் 28 பேரின் உடல்களில் ஏற்கனவே 12 பேரின் உடல்களை ஹமாஸ் ICRC மூலம் ஒப்படைத்துள்ளது இஸ்ரேலிடம். மிகுதியாக இருக்கும் இந்த 16 உடல்களை சீராக ஒப்படைப்பதன் பின்னர் தான் இந்த ரஃபா போர்டர், இந்த ரஃபா எல்லையை தாங்கள் திறப்போம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை நேற்று வெளியிட்டு அந்த எல்லையை மூடியிருந்தது நேற்று. இதன் பின்னர் தான் இன்று இந்த ரஃபா எல்லையில் இப்படியான ஒரு தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளது அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதை தவிர இந்த ரஃபா எல்லையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது. ஏனென்றால் மருத்துவ தேவைகள் மற்றும் உதவிகளுக்காக எகிப்தை நோக்கி செல்லும் காசா மக்களுக்கு இந்த ரஃபா எல்லையானது மிகவும் முக்கியமான ஒன்று. தற்பொழுது இது மூடப்பட்டுள்ளதால் மருத்துவ வசதி மற்றும் தீவிர சிகிச்சைக்கு தேவைப்படுகின்ற மருந்துகள் மற்றும் டிரான்ஸ்ஃபர்ஸ் என்பன இந்த எல்லையினூடாக நடத்தப்பட முடியாமல் இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக காணப்படுகின்றது. அதை தவிர இந்த ஒவ்வொரு நாளும் அனுப்ப வேண்டிய நிவாரணங்களானது கிட்டத்தட்ட 600 ட்ரக்ஸ் அளவில் அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஒப்பந்தம் கூறும் செய்தி. இருந்த போதும் இஸ்ரேலானது இதை பாதியாக குறைத்துள்ள நிலையில் தற்பொழுது அதைவிட குறைவான ஒரு அளவான உதவி பொருட்கள் தான் அங்கே செல்வதாக அங்கிருந்து கிடைக்கும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த போர் நிறுத்தத்தை இன்று இஸ்ரேல் பின்வாங்கியதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தின் போது இந்த நிவாரணங்களை அனுப்புவதையும் மட்டுப்படுத்தி அல்லது ஓரளவுக்கு நிறுத்தி இருந்தது என்று காலையில் இருந்தே செய்திகள் வந்திருந்தன. இந்த நிலையில் இரவானது இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை தாங்கள் மீண்டும் அமல்படுத்துவதாக தெரிவித்ததன் பின்னரும் இந்த நிவாரணங்களை அல்லது இந்த ட்ரக்ஸ்களை தங்களுடைய எல்லையூடாக அனுப்புவது தொடர்பாக எந்த விதமான உத்தியோகபூர்வ கருத்துக்களையும் தெரிவிக்காததால் அது இப்பொழுதும் இன்னும் ஒரு சர்ச்சையான ஒரு விடயமாகவும் இன்னும் தொக்கி நிற்கின்றது. இந்த நிவாரணங்கள் ஒழுங்காக செல்கின்றனவா இல்லையா என்பதுதான் நாளை காலை தான் தெரிய வரும். இது தொடர்பான அமெரிக்காவின் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கிறது, நாளை செல்லவிருக்கின்ற இந்த அமெரிக்க பிரதிநிதிகள் இஸ்ரேலில் என்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்கப் போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது 2ஆம் கட்டத்தின் பேச்சுவார்த்தை தொடர்பாகத்தான் இவர்கள் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த 2ஆம் கட்டத்தில் தான் தற்பொழுது ஹமாஸின் ஆயுதங்களை ஒப்படைப்பது தொடர்பான மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் அல்லது மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த போர் நிறுத்தமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்பதை நாளை தெரிய வரும். குறிப்பாக அமெரிக்கா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது சீர்குலைவதை விரும்பாது என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. ஏனென்றால் இது டொனால்ட் ட்ரம்பினால் கொண்டு வரப்பட்ட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம். இதை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவுக்கு மிகவும் உள்ளது. ஏனென்றால் இந்த போர் நிறுத்தம் நிலை குலைந்தால் அது டொனால்ட் ட்ரம்பின் நட்பெயருக்கு ஒரு அழுத்தத்தை அல்லது ஒரு கேடை விளைவிக்கும் என்பதை அமெரிக்க மக்களும் அமெரிக்க அரசாங்கமும் இதை நன்கு அறிந்திருக்கும். அதை ஒத்துத்தான் இந்த போர் நிறுத்தம் எப்பொழுதும் நீடிக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா எப்பொழுதுமே மும்முரமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக நாளை என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன, 2ஆம் கட்டத்தில் என்ன விதமான தீர்வுகள் எட்டப்படுகின்றன என்பதை நாளை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.